வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 45வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இதில் என்ன டாபிக் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர் வரிசை ஏபி அண்ட் ஜிபி. ஏற்கனவே நம்ம கூட்டுத்தொடர் வரிசைக்கு ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த கொஷின்ஸையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட சேர்ந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் கவர் ஆகிடும். இதில் 221வது கேள்வி பாருங்கள். n³ ஒரு மிகை ஒற்றைப்படை முழு எண் எனில் பின்வருவனவற்றுள் எது ஒற்றை முழு எண் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒற்றை முழு எண் அல்ல. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா n³ அப்படிங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண்ணு கொடுத்துருக்காங்க. ஒற்றைப்படை மிகை முழு எண் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு நான் n-க்கு பதில் 1ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1³ அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். நீங்கள் வேறு எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதால நான் 1 எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 1³ 1 தான். ஸோ n³ அப்படிங்கிறது அப்போ 1³ ஒரு மிகை ஒற்றை முழு ஆயிடுச்சு. ஸோ n-க்கு பதில் 1ன்னு எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனில் கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எதில் ஆன்சர் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒற்றை முழு எண் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஈவன் நம்பராக கிடைக்குதுன்னு பார்த்தா முடிஞ்சிச்சு. பாருங்கள், 1² 1, 1/4னாலும் 1, 1/6னாலும் 1 தான். ஸோ 1 1 1 ஆட் பண்ணால் 3 ஒற்றைப்படை எண் கிடைக்குது. அவங்க ஒற்றைப்படை எண் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், n-க்கு 1, ஸ்கொயர் பண்ணாலும் 1, க்யூப் பண்ணாலும் 1, பவரில் 4 எடுத்தாலும் 1, 1 1 2, 2 1 3, 3 1 4. அப்போ ஈவன் நம்பர் கிடைக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஏன்னா ஒற்றை முழு எண் அல்ல, இது ஈவன் நம்பர். கரெக்டாக ஆட் நம்பர் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 1 3ன்னு கிடைக்குது ஆட் நம்பர். 1 1 1 1 1 5ன்னு கிடைக்குது, இதுவும் ஆட் நம்பர் தான். ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நாம் அப்படியே மெத்தட் படின்றது வேலைக்கு ஆகாது. அப்போ இந்த இடத்துல கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு n-க்கு பதில் என்ன வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. 222 பாருங்கள். 5 + 11 + 17 + and so on + 95. அப்போது இது மொத்தத்தையும் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல இது எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே நம்ம அந்த கூட்டுத்தொடர் வரிசைக்கான வீடியோஸில் சொல்லியிருக்கோம். மொத்த உறுப்புகள் கண்டுபிடிக்கான ஃபார்முலா L - A/D + 1. அது மாதிரி இல்லை நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க கூட்டுத்தொடர் வரிசைக்கு பெருக்குத்தொடர் வரிசைக்கலாம். அது பர்டிகுலராக அந்தந்த சின்ன சின்ன கொஷின்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ நான் கூட சில கொஷின்லாம் இப்போ போன கொஷினில் சொன்னது ஷார்ட்கட் தான். இந்த நாளைக்கான வீடியோவில் ஒரு கொஷின் சொல்ல போகிறோம், அதில் ஒரு ஷார்ட்கட் சொல்ல போகிறோம். அதெல்லாம் பர்டிகுலராக ஒரு சில கொஷின்ஸுக்கு தான் மேட்ச் ஆகும். அதை தாண்டி அவங்க கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா மெத்தட் படி போட்டதையும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் பாருங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு எல்லா விதமான கொஷின்ஸையும் கலந்து கொடுத்துட்ருக்குது. இல்லைனா ஷார்ட்கட்டை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், சரியா? ஆனால் அதையும் தாண்டி அவங்க கேட்குற கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், அப்போ n கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு L-ங்கிறது கடைசி உறுப்பு 95, ஏங்கிறது முதல் உறுப்பு 5. அப்போ 95 - 5 போது 90 D-ங்கிறது பொது வித்தியாசம். 11ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 6 + 1, 1 6 6, 5 6 90. அப்போ 15 + 1 என்ன கிடைக்குதுன்னா 16. ஸோ என்னோட வேல்யூ 16. கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூடுதல் வரிசையில் SN-க்கு என்னென்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்னா 2 ஃபார்முலா, n/2 × A + Lன்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். இன்னொன்று n/2 × 2A + n - 1 × D. கடைசி உறுப்பு தெரியுதுன்னா நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். n-க்கு என்ன வேல்யூ சொல்லிட்டோம்? 16/2 × A + L. ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 5 95 கூட்டணும் அப்படின்னா 100. 1 2 8 2 16. அப்போ 8 100 பெருக்கிறோம் அப்படின்னா 800 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதுக்கு வேறு எந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாலும் இந்த கொஷனுக்கு வேணால் வேறு ஏதாவது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிவிட்டு சொல்லிடலாம். ஆனால் இந்த மாடலில் அவங்க வேறு நம்பர் வச்சு கேட்குறாங்கன்னா அப்போல்லாம் நீங்கள் இந்த மெத்தட் படி போட்டிங்கன்னா மட்டும்தான் சொல்ல முடியும். பார்க்குறதுக்கு ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளான விஷயந்தான், சரிங்களாமா? ஸோ n-க்கான ஃபார்முலா தெரியணும், SN-க்கான ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? அடுத்ததாக 223. முதல் உறுப்பு 2 எனவும் 6ஆம் உறுப்பு 486 என்றவாறும் அமைந்த பெருக்குத்தொடரின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். முதல் உறுப்பு ஏவோட வேல்யூ 2. அதே மாதிரி 6ஆம் உறுப்பு அப்படின்னா T6 எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 486. அவங்க கேட்டிருக்கிறது 6 உறுப்புகளின் கூடுதல் S6 என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன தொடர் வரிசை சொல்லியிருக்காங்கன்னா பெருக்குத்தொடர். பெருக்குத்தொடருடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா SN = A × R⁻n - 1/R - 1. இன்னும் நான் உங்களுக்கு பெருக்குத்தொடருக்கு வீடியோ போடல. அப்படி போடும்போது இந்த ஃபார்முலாவெலாம் சொல்லுவேன். இந்த ஃபார்முலாவெலாம் இல்லாமல் எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். அப்போ இங்கே முதல்ல R கண்டுபிடிக்கணும். முதல் உறுப்பு 2, 6ஆம் உறுப்பு 486. அப்போ TN-க்கு என்ன ஃபார்முலா பெருக்குத்தொடர்லன்னு பார்த்தீங்கன்னா AR⁻n - 1. இங்கே TN தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 486. ஏங்கிறது முதல் உறுப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2, R⁻
n-1 ஆறாம் உறுப்புன்றதால 6 மைனஸ் 1 5 2 இந்த பக்கம் வரும்போது 2 4 4 2 8 3 2 6 அப்போ 6ஓட பவர் 5 அப்படின்னா 243 243 என்னென்னு எழுதலாம்னா 3 பவர் 5 அப்போ ஆரம் என்ன கிடைக்குது ஆரம் இல்லை ஆர் அப்போது விகிதம் ஆருடைய வேல்யூ 3 கொண்டு வந்து எஸ்என்ல அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்படின்னா ஏவுடைய வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க 2 ஆரோட வேல்யூ 3 பவர் என்னன்றது எத்தனை உறுப்பு கேட்டிருக்காங்கன்னா 6 உறுப்பு. அப்போ 3 பவர் 6 மைனஸ் 1 பை 6 மைனஸ் 1 6 மைனஸ் 1னா 3 மைனஸ் 1 2 அப்போ 2 கேன்சல் ஆகிடும். 3 பவர் 6 அப்படின்னா 3 6 வாட்டி பெருக்குனிங்கன்னா 729 மைனஸ் 1 அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 728 ஆப்ஷன் சி. சரிங்களா? நம்ம பெருக்கு தொடர் வரிசை சொல்லும்போது இந்த ஃபார்முலாவையும் சொல்லுவோம், இந்த ஃபார்முலா இல்லாமல் எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். சரியா? அடுத்ததாக 224 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோவான் என்ற தொடரில் முதல் 20 எண்களின் கூடுதல். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஏற்கனவே சிறப்பு கூட்டுத்தொடர் வரிசை ஸ்பெஷல் சீரீஸ்னு ஒரு டாபிக் சொல்லியிருக்கோம் பாருங்கள், அந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னு கலந்து இருக்குது. இப்படி இருந்தால் என்ன ஃபார்முலானா சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. -n/2 இன்ட்டு n+1 இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னு ஸ்கொயரில் கலந்து இருந்ததுன்னா -n/2 இன்ட்டு n+1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. என்னங்கிறது அவங்க எத்தனை உறுப்பு கொடுத்துருக்காங்களோ அது எத்தனை உறுப்பு கொடுத்துருக்காங்க 20 உறுப்பு. அப்போ மைனஸ் 20/2 20/2னா 10 இன்ட்டு n+1 என்னங்கிறது 20 20 + 1 21 21 10 பெருக்குனா 210 முன்னாடி மைனஸ் இருக்கிறதால -210ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. இது வித்தியாசமான கொஷின்மா, புது புக்கில் கிடையாது, பழைய சிலபஸில் இந்த மாடலில் ஒரு கொஷின் உண்டு. ஒருவேளை அங்கேருந்து கேட்குறாங்கன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்ததாக 225 5/2 ப்ளஸ் 5/6 ப்ளஸ் 5/18 ப்ளஸ் அன்சோவான் என்ற பெருக்கு தொடரின் முதல் 20 உறுப்புகளின் கூடுதலை காண்க. இங்கே நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல மெத்தட் படியும் போடலாம், ஆனால் இங்கே நம்ம ஏன் இப்படி ஷார்ட்கட் சொல்ல போகிறோம்னா முன்னாடி பாருங்கள் எல்லாத்துலேயுமே 15/4 15/4 15/4 ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் 1 மைனஸ் எல்லாமே சேமாக இருக்குது. எங்கே மட்டும்தான் மாறுதுன்னா பவரில் மட்டும்தான் 20 18 16 14ன்னு இருக்குது. அவங்க எத்தனை உறுப்போட கூடுதல் கேட்டிருக்காங்க 20 உறுப்புகள். பெருக்கு தொடரில் 20 உறுப்புடைய கூடுதல். இப்போ எஸ்என்னுடைய ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a × r⁻n−1 பை r−1ன்னு வரும். ஸோ பவரில் இருக்கக்கூடிய எண்ணுங்கிறது அப்படியே வந்துடும் கூடுதல் கண்டுபிடிக்கும் போது. அப்போ 20 உறுப்புன்னும் போது பவரில் இருக்கிற 20 அப்படியே வந்துடும். அப்போ எது தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்கும். இப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வரலாம். சரிங்களா? ஒருவேளை மெத்தடாக போடணும் அப்படின்னா இப்போ முன்னாடி சொன்னோம்ல எஸ்என்னுக்கான ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். a இன்ட்டு சப்போஸ் r வந்து 1 விட சின்னதாக இருந்துச்சுன்னா 1 - r⁻n பை 1 - r அப்படின்ட்டு. இங்கே ஏங்கிறது 5/2, ஆறுங்கிறது 5/6 5/2ஆல் வகுத்திங்கன்னா கிடைக்கும் 5 5 கேன்சல் ஆகிடும், 1 2 3 2. அப்போ ஆறுக்கு 1/3, ஏவுக்கு 5/2, எண்ணுக்கு 20 இப்படின்னு கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக 20 உறுப்புன்றதால பவரில் இருக்கிற 20 வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களாம்மா? ஸோ இதுதான் நம்ம நேற்றுக்கு கேட்டிருந்த 5 கேள்விகளுக்கான விடைகள். அடுத்தா பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 46வது நாளுக்கான வினாக்கள். 226வது கேள்வி 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோவான் ப்ளஸ் 20 ஸ்கொயர் என்ற தொடரின் கூடுதலை காண்க. சரிங்களா? இது நம்ம சிறப்பு தொடர் வரிசையில் போட்டோம் இல்லைங்களா, அந்த மாடல் வச்சே இது நம்மளால் போட முடியும். அடுத்ததாக 227 ஒரு தொடரின் எண்ணாம் உறுப்பு காணும் வாய்ப்பாடு an = -1/n இன்ட்டு 1 - n + 2/n என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் அத்தொடரின் 5ஆம் உறுப்பு எது? எண்ணுக்கு பதில் 5ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா போதும். 228 இது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்கள். k+1, 3k மற்றும் 4k + 2 ஆகியன ஒரு கூட்டுத்தொடரில் அமைகின்றன எனில் k-இன் மதிப்பு. நம்ம இதை பற்றி கூட்டுத்தொடர் வரிசைக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் சொல்லியிருக்கோம். 229 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் அன்சோவான் 25 சென்டிமீட்டர் ஆகியவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 14 கனச்சதுரங்களின்
மொத்த கன அளவை காண்க. இதையும் நம்ம சிறப்பு தொடர் வரிசையில் சொல்லும்போது இந்த மாடலில் ஒரு கொஷின் சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு கூட இந்த கொஷினை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 230 ABC, L, M என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் 2A - B - 2C - L + 2M = இது ரொம்ப இதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் ஒன்று உண்டு. கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் எப்படி பண்ணணும், பெருக்குத்தொடர் வரிசையில் இருந்தால் எப்படி பண்ணணுன்ட்டு அதை நான் உங்களுக்கு நாளைக்கு இதுக்கான ஆன்சர் கீ சொல்லும்போது அப்போ சொல்கிறேன். ஓகேவாம்மா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் இன்றைக்கி ஆன்சர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இதோட விடைகளோடு உங்களை பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.